முதியவரின் கடையை அடித்து நொறுக்கிய காவல்துறை கண்டித்த மதுரை முத்து. ஓடோடி வந்து உதவி செய்த கேபிஒய் பாலா. கேபிஒய் பாலா அவரோட நகைச்சுவைக்காக எந்த அளவுக்கு அறியப்படுறாரோ அதே அளவுக்கு அவர் செய்து வரும் உதவிகளாலேயும் அறியப்படுறாரு. கஷ்டப்படும் மக்கள் குறித்து அவருக்கு தெரிஞ்சா தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார் கேபிஒய் பாலா. அப்படி அவர் சமீபத்துல மதுரையைச் சேர்ந்த வயதான தம்பதியர் காவல்துறை கிட்ட முறையான அனுமதி வாங்காம நடத்திய கடையை காவல்துறை அதிகாரி ஒருவர் காலால எட்டி உதைத்தும் அந்த முதியவர் போட்டிருந்த டேபிளை கீழையும் தள்ளிவிட்டாரு. இது தொடர்பான வீடியோ இணையத்துல வேகமா பரவுச்சு. இந்த வீடியோவை பகிர்ந்த நகைச்சுவை பேச்சாளர் மதுரை முத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல, வந்தாரை வாழ வைக்கும் ஊர் என்கிறீர்கள், ஒரு ஏழை எளியவனை உள்ளூர் மனிதனை வாழ வையுங்கள், அப்புறம் வெளியே இருந்து வரவர்களை வாழ வையுங்கள். பாலியல் வன்முறையாளர்கள், போதை ஆசாமிகள், கோடி கோடியாய் சுருட்டுபவர்கள், பொது இடங்களில் குடிகாரன் செய்யும் அக்கிரமங்கள், வட சென்னையில் வட இந்தியர்கள் போலீஸை விரட்டியது, ஊடகத்தில் ஆபாசங்களை அள்ளி தெளிப்பவர்களை மாற்று மாநில மக்கள் கடை போட்டு சம்பாதிப்பதை, அவர்களை எல்லாம் விட்டுட்டு ஏதோ காட்டுக்குள்ள கடை போட்டு 100 ரூபாய் சம்பாதிக்கிற ஏழை தொழிலாளியை மிரட்டுனா அவன் திரும்ப மிரட்ட மாட்டான் அப்படின்ற ஆணவத்துல செய்யற கொடுமை இது. போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காவல் அதிகாரி செய்யற தவறால நிறைய காவல் அதிகாரிகளுக்கு கெட்ட பெயர். தயவு செய்து எளியவனிடமும் மரியாதையும் அன்பும் செலுத்துங்கள், மனிதனையும் காத்து நில்லுங்கள், புண்ணியம் கிடைக்கும், புனிதம் கிடைக்கும், மதுரை முத்து அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு. இப்படி இருக்கும்போது இந்த வீடியோவை கேபிஒய் பாலாவுக்கும் பலர் அனுப்பியிருக்காங்க. காவல்துறையால அப்புறப்படுத்தப்பட்ட இந்த கடையை மாதிரி ஜூஸ் கடை வைத்து கொடுத்து மேற்கொண்டு செலவுக்கும் பணம் கொடுத்திருக்காரு கேபிஒய் பாலா. இது தொடர்பான வீடியோவை அவர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. மேலும் கஷ்டப்பட்டு உழைப்பவருக்காக என்னால் முடிந்த உதவி என்று கேப்ஷனும் போட்டிருக்காரு. அதை பார்த்த பலரும் பாராட்டி வரும் நிலைமையில விவரம் தெரிந்தவர்கள் சிலர் காவல்துறை கிட்ட முறையான அனுமதி வாங்காம மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டிருக்கு. அப்படி நடத்தப்பட்ட இடத்துல தான் இந்த முதியவர் அனுமதி இல்லாம கடை போட்டிருக்காரு. அதைத்தான் காவல்துறை அதிகாரிகள் அப்புறப்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்துல காவல்துறை அதிகாரி நடந்து கொண்ட விதமும் தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க.